உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு. எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான அவமானங்களையும் கடன் தீராத நோய் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். கோச்சார நிலவரப்படி தான் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைந்த காலத்துக்கு தான். அதாவது பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் தான் அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறுபடியும் அதிசாரம் பெற்று உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு போறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய நிலை தன்மை அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குரு பயிற்சி காலகட்டம் ரொம்பவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கு. ஒரு நவம்பர் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயா நீங்க இருக்கலாம். மறுபடியும் ஜனவரியில இருந்து அவர் அதிசார நிவர்த்தி பெற்று மறுபடியும் கடகராசிக்கு வர்றதுனால மீண்டும் ஒரு கவனத்தோட ஒரு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், அடுத்து உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய வருமானம், இது எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, 8ஆம் இடத்துல பயிற்சி ஆனாலும் அந்த குருவினுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப செலவுலாம் செய்ய மாட்டீங்க. ரொம்ப சிக்கனமாக இருந்து சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில பொறுப்போட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாக செய்து ஒரு ஏமாற்றப்பட்ட நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தனுசு ராசி நபர்கள் தான். அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறீங்க. அதாவது ஏற்கனவே செஞ்சு ஏமாந்ததுனால இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அதுல இருந்து சில சேமிப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய மறைவு ஸ்தானமான அந்த 12ஆம் இடத்தை பார்க்கிறார். மறைவுக்கு மறைவு அப்படின்ற போது அந்த மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது மறைமுகமான ஒரு ராஜயோகங்கள் அப்படின்றது கிடைக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். தடைப்பட்ட ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். லோனே கிடைக்காது அப்படின்னு நினைச்ச இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு சில இடத்துல இருந்து லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல உங்களுடைய தொழில் அமைப்பதற்கு உண்டான சில அனுமதி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உணவு தொழில் பண்ணுவாங்க. அந்த உணவு தொழில சில மசாலா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்காது வெளிநாட்டுல இருந்து. இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அனுமதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ம் 12 இங்க 2 இந்த இடம் 3 இடமும் வேலை செய்யறதுனால அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்.
நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் தாம்பத்தியம் அப்படின்றது அதிகப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது அயன சயன ஸ்தானம்ன்றதுனால இந்த இடத்துல கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை அந்த பாதிப்புல இருந்து இந்த தனுசு ராசி என்பவர்களை மிகவும் வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய 4ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். உடல் பலவீனங்களில் இருந்து வெளிப்படையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதிகப்படியான மன உளைச்சல், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான சில தேவையில்லாத ஒரு உளைச்சலோடு இருந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பழைய வீடுகளை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். தனுசு ராசி என்பவர்கள் ஏற்கனவே வீடு கட்டி வீடு வாங்கி எல்லாமே ஏலத்துக்கு விட்டு நிறைய இழந்ததுதான் மிச்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ரிலீஃபாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் ஓல்டு ஹவுஸையாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூர்வீக சொத்துக்களை பராமரிக்கிறதுல ஒரு முயற்சியோட இருப்பாங்க. அப்பாவுடைய வீடு, அம்மாவுடைய வீடு, எங்களுடைய தாத்தா வீடு இப்படின்னு அந்த பூர்வீக சொத்துக்கள்ல ரெனோவேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு அதிசாரம் பெறும்போது, அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு அதிசாரம் பெறும்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகளை வெளிநாட்டுல பெறுவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் இருக்கும். ஆனா உங்களுடைய சொந்த ஊர்ல பெரிய அளவுக்கு வேலையில வளர்ச்சி இருக்காது. இப்படி ஒரு இரட்டிப்பான ஒரு கலந்த ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஒரு வருடத்துல பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பயிற்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும். குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர், புகழ், பதவி, உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார
நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.